Hello all, welcome to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன அப்படினா வெஜ் மோமோஸ் and fried momos எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். So அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலுக்கு subscribe பண்ணுங்க, like the video, share the video. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. So இந்த வெஜ் மோமோஸ் செய்யறதுக்கு தேவையான ingredients என்னென்னன்னு பார்க்கலாம். நான் இங்க 1 கப் மைதா மாவு எடுத்துர்க்கேன். 1 கப் மைதா மாவுக்கு தேவையான ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். உப்பு எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்க போகிறோம். இப்போ உப்பு எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் டோவாக பிசைஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே லைட்டாக கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நம்ம கோட் பண்ணிக்க போகிறோம். இதை ஒரு கவர் போட்டு 20லேருந்து ஒரு 30 மினிட்ஸ் நல்லா ஊறட்டோன்னு விட்டுறணும். ஸோ அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவையான காய்கறியெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்க போகிறோம். 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாவையும் சின்ன சின்னதாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். பூண்டு 12லேருந்து 15 பற்கள் அந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு 5 கேரட் ஒரு அரை கேபேஜை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஸ்டஃபிங் செய்ய தேவையான எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு பற்களை அதில் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கி கேரட்டும் வெறும் கோஸ் மட்டும் எடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா கேப்சிகம் சேர்த்துக்கலாம், குடமிளகாய் கட் பண்ணி பொடி பொடியாக சேர்த்துக்கலாம், மஷ்ரூம் சேர்த்துக்கலாம், பன்னீர் சேர்த்துக்கலாம். ஸோ எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாவோட இந்த பச்சை வாடெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க கோஸையும் கேரட்டையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். காயெல்லாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மிளகாய் பொடி வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா குக் ஆனால் போதும். நம்ம ஸ்டஃபிங் ரெடி. இது ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். அதே டைம் நான் ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஸ்டீம் பண்ணுறதுக்கு தேவையானதை ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஊற வச்ச அந்த மாவு போயிட்டு திரட்டி எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்சு வச்சுருந்த மாவு நல்லா இப்போ ஊறிடுச்சு. 20லேருந்து ஒரு 30 நிமிஷம் கம்பல்சரி ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்.
அது இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிக்க போகிறோம்ல. ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் இருந்தால் போதும். ரொம்ப பெருசாக இருந்தால் திக்காக இருக்கும், அண்ட் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் ரொம்ப தின்னாகி அது வந்து மோமோஸ் வந்து வேகும்போதே உடஞ்சி வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு லெமன் சைஸுக்கு அட்லீஸ்ட் அந்த அளவுக்காச்சும் பெருசாக இருந்தால் மீடியமாக இருக்கும், நல்லா வரும். நம்ம சப்பாத்திக்கெலாம் போடுற மாதிரி திரட்டிட்டு அந்த ஷீட்டை வந்துட்டு என்கிட்ட ஒரு அச்சு இருந்துச்சு, கொழுக்கட்டை செய்கிற அச்சு இருந்துச்சு. நான் அதில் போட்டுட்டு இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா நார்மலாக இந்த மாதிரி மடிக்க தெரியும்னா அந்த மாதிரி மடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்னொரு மெத்தடும் காமிச்சிருக்கேன், அந்த மாதிரி மடித்து நீங்கள் எடுத்து ஸ்டஃபிங் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக வந்துட்டு நீங்கள் ஸ்டஃபிங் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தண்ணி தேய்ச்சிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒட்டிடும், அது பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி தண்ணி தேய்ச்சிட்டு நீங்கள் ஸ்டஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது அது நல்லா ஒட்டிடும், பிரிஞ்சு தனித்தனியாக வராது. இந்த அச்சு வச்சு பண்ண பீசஸ்லாம் இந்த மாதிரி வந்திருக்கு. உங்களுக்கு ஒன்று வந்துட்டு அச்சு இல்லாமல் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சைட்லலாம் தண்ணி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு சென்டரில் ஸ்டஃபிங் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரண்ட்லேருந்து நம்ம ஃப்ளீட்ஸ்க்கு மடிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று அது ஷீட் மாதிரி இருக்கும் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி மடித்து அதில் அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மாவு நல்லா அப்படியே ஒட்டிக்கும். லாஸ்ட்டாக அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு அப்படியே சுற்றி விட்டிங்கன்னா, ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா லைட்டாக அது ஒட்டிக்கும் நல்லா. இந்த மாதிரி செய்ய உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே ஷீட் மாதிரி திரட்டிட்டு தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு சென்டரில் ஸ்டஃபிங் வச்சுட்டு அப்படியே மடித்து நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு நல்லா சீல் ஆகிடும். அது இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு நம்ம மொத்தமாக வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த இட்லி பாத்திரத்தில் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதே சமயம் நம்ம சில மோமோஸ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சேம் நம்ம அந்த ஸ்டீமிங்காக ரெடி பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி அந்த டோ வந்துட்டு நம்ம இதை எண்ணெயில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் வேகும், மாவு ஃபுல்லாக வேகும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா ஃபுல்லாக அப்படியே கருகிடும், உள்ளே வேகவே வேகாது மாவு. ஸோ ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த பபிள்ஸ்லாம் போனோடனே எடுத்துட்டா நல்லா வெந்துடும். ஸோ இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணதும் வெந்துருச்சு.
இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் த வீடியோ, ஷேர் த வீடியோ அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.